வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருப்பதால் நாகை மாவட்டத்தில் மழை பொழிந்து வருகிறது. 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. 3000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் நாகை மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. 8 நாட்களாக மீன்பிடிக்கச் செல்லாததால் வாழ்வாதாரம் பாதித்திருப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது. விடுமுறை விடப்படாததால் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. சாலைகளில் குளம் போல தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கனமழை எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் வேம்பார் முதல் பெரிய தாழை வரை 2000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் பகுதியிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. முருகன் கோயில் முன்பு உள்ள கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பொழிந்தது. பெருகவாழ்ந்தான், உள்ளிக்கோட்டை, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. கடல் சீற்றத்துடன் இருப்பதால் 26 மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. காரைக்கால் மாவட்டத்தில் அதிகாலை முதல் பரவலாக மழை பொழிந்து வருகிறது. திருநள்ளார், கோட்டுச்சேரி, நெடுங்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் மழை பொழிந்து வருகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை.